உன்னோட பேர் என்னது தம்பி? ராம்குமார். உன்னோட ஊர் வந்து? திருநெல்வேலி மாவட்டம் கமலாங்குளம் கிராமம். எங்கள் அப்பா விவசாயம் பண்ணார். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தவறிட்டார், விவசாயத்தை விட்டாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து காய்கறிகள் பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அது வந்து செயற்கை மருந்து அடித்த பழம். ஒரு சில நாள் போச்சு. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து சுபத்ராக்காவும் குமாரனும் தோட்டம் வச்சுருந்தாங்க. அவங்க இயற்கையில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டேன். இயற்கை காய்கறிகள் பழங்களுக்கும் செயற்கை காய்கறிகள் பழங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. காலையில் சிறுதானியம் கஞ்சிகள் குடிப்போம். அதுவும் ஒரு உடல் ஆரோக்கியம் தான். அந்த காலத்தில் நம்ம பாட்டி தத்தெல்லாம் வச்சு தருவாங்க. இப்போ ஆள் இல்லை. பாட்டி தத்தை போனதுக்கப்புறம் நம்ம இயற்கையே அழிஞ்சு இப்போ செயற்கையில் வந்து நம்ம நாடு வந்து உண்மையாக போகுது. இயற்கையை நம்ம தான் வளர்க்கணும், இயற்கையை நம்ம தான் காப்பாற்றணும். ஓகே, இயற்கை விவசாயத்தில் எப்படி தம்பி ஆரம்பிச்சு? இயற்கை விவசாயம் இது இயற்கை விவசாயம் இல்லாமல் நிரந்தர வேளாண்மை விவசாயமாக பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி ஆசைனா, தேவைக்கு முதல்ல காய்கறி, அதாவது வீட்டு பின்புறமாகவும் இல்லை மாட்டியதோட பயிற்சி. எதுக்கு தேவை காய்கறினா, இப்போ காய்கறி விலை வந்து கூடிக்கிட்டே வருது. அது ஒரு காரணம். ரசாயன பொருட்கள் சேர்க்காங்க, அதுவும் ஒரு காரணம். அது தின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒன்றும் செய்யாது, ஆனால் பின்னாடி பிரச்சனை விளைவுகள் வரும். செஞ்சோலைக்கு வந்து எப்படி வந்தீங்க? எதுக்காக செஞ்சோலைக்கு வந்து தேர்ந்தெடுத்து வந்தீங்க? செஞ்சோலைக்கு நான் எப்படி வந்தேன்னா, சுபத்ராக்காவும் குமாரனும் அனுப்பி வச்சாங்க. செஞ்சோலை எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் கிராமத்தில் இருக்குது. அப்புறம் வந்து உனக்கு எப்படி செந்தில் அண்ணன் அறிமுகப்படுத்தினாங்க? இயற்கை விவசாயம் பண்ணணும் ஆசை, ஆனால் எப்படி பண்ணணும்னு தெரில. அப்படி ஒரு நின்றுட்டு இருக்கும்போது குமாரனும் சுபத்ராக்காவும் செஞ்சோலைக்கு செந்திலன்கிட்ட அனுப்பி வச்சாங்க. சரி, ரைட். நீங்கள் செஞ்சோலைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? செஞ்சோலைக்கு வந்து 2.5 மாதம் ஆகிட்டு. 2.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2.5 மாதத்தில் நீங்கள் செஞ்சோலையில் வந்து இயற்கை விவசாயத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? செஞ்சோலை வந்து இது வந்து ஒரு பண்ணை வடிவமைப்பு. இந்த பண்ணை வடிவமைப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க, விவசாய பக்கம் போகாத, எவ்வளோ தான் போட்டாலும் காசு கரியாக தான் போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயின்னு சொன்னார் செந்திலன். சொன்னார் அது எப்படின்னா, ஒரு பண்ணைனா கால்நடைகள் முக்கியம். ஆடு, மாடு, கோழி, இது 3 முக்கியம். எதுக்கு இது 3னா, மாடு வந்து கோமியம் தருது, சாணம் போடுது, இது 2ம் உரம். அப்புறம் கோழி எதுக்குன்னா முட்டை, கோழியோட முட்டை ஒரு வருவாய், கோழி ஒரு வருவாய். ஆடோட புழுக்க, ஆடோட கோமியம் ஒரு வருவாய், ஆடும் ஒரு வருவாய். இப்படி சின்ன சின்ன வருவாயை நம்ம சேர்த்து வச்சோம்னா விவசாயம் பண்ணதுக்கு நம்மளுக்கு வந்து சிக்கனப்படுத்திக்கலாம். இயற்கை விவசாயத்தில் முதல்ல மேட்டுப்பாத்தி எப்படின்னா 2 அடி அகலம் 4 அடி நீளம் பாத்தி உருவாக்கிடணும். முதல்ல கம்போஸ்ட் வந்து எப்படின்னா, சாணமும் குப்பைகளும் தான். இது 2யும் ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி குமிச்சு மக்குதமாக செஞ்சிட்டோம்னா அந்த மேட்டுப்பாத்தி மேலே போட்டுடலாம். இப்போ என்னென்ன நீங்கள் விதை நட போறீங்களோ அந்த விதையை மழைநீர் தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நீங்கள் நட்டிங்கன்னா 100% நல்ல வளரும். அதுனா பஞ்சகாவிய விதையும் ஊறப்பட்டு வளர வைக்கலாம். மேட்டுப்பாத்தியில் எப்படி விதையை ஊனணும்னா, மேட்டுப்பாத்தி இருக்குது மேடு பள்ளம், மேடுனா மேட்டுப்பாத்தி, பள்ளம்னா நடக்கிற பாதையில் தான் நடக்கணும். மேடுலேருந்து நடக்கக்கூடாது, அது வந்து பாத்தி. மேட்டுப்பாத்தில் எப்படி விதையை ஊனணும்னா, 1 இன்ச் அளவு துளை போட்டுக்கிட்டு மழை நீரில் ஊற போட்ட விதையை எடுத்து உள்ளே போட்டு நல்லா அழுத்தக்கூடாது, நல்லா சாஃப்டாக மூடிடணும். எத்தனை கேப் விட்டு வைப்ப விதையா? 2 சொட்டு நீர். இப்போ சொட்டு நீர் 35 சொட்டு நீர், ஒரு லேட்டரில் 35 சொட்டு நீர் இருக்கும். ஒரு சொட்டு நீரில் ஒரு சொட்டு நீருக்கு விட்டு ஒரு சொட்டு நீர் வைக்கணும். தக்காளி வச்சாலும் சரி, ஒரு சொட்டு நீர் விட்டு ஒரு சொட்டு நீர், இன்னொரு சொட்டு நீர் கேப் இருக்கும், அதில் வெண்டைக்காய் வச்சுக்கலாம். அது எவ்வளோ கேப் இருக்கும்? 1 இன்ச்சு தான். 1 இன்ச்சு தான். 1 இன்ச்சு கேப். இங்கே வந்து நீ என்னென்னா இங்கே வந்து நடவு செஞ்சுருக்கிற? இங்கே வந்து மிளகாய் நடவு செஞ்சுருக்கோம். கத்திரிக்காய், தக்காளி, பாலக்கீரை, வெந்தயக்கீரை, இதெல்லாம் நடவு செஞ்சு எடுத்துட்டாச்சு. ஆமாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த காய்கறி நீங்கள் சொன்னீங்க, அது வந்து நீங்கள் சமைச்சு நீங்களே சாப்பிட்றீங்களா இல்லை வெளியே எதுவும்? நாங்கள் சமைப்போம். சமைப்பு போக மிச்ச
மக்கள் வருவாங்க, இயற்கையை தேடி வருவாங்க மக்கள், அவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்போம். அதுக்கப்புறம் சந்தை நடக்கும். சந்தை எதுக்குன்னா, இப்போ ஊருக்கு ஊர் எல்லாம் ஒரு ஊரில் ஒரு சில பேர் இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இயற்கையில் விளைஞ்ச பொருட்களை விற்க முடியாமல் நிற்பாங்க. அவங்களுக்காண்டி ஒரு சந்தையை உருவாக்கணும். உருவாக்கி அவங்கள ஒன்று திரட்டி அந்த சந்தையில் என்னென்ன விவசாயி என்னென்ன செஞ்சாங்க அதை பகிர்ந்து கொள்ளணும். நம்ம என்ன தவறு செஞ்சோம், நம்ம எதை திருத்திக்கணும், அதையும் யோசித்துக்கணும். விவசாயத்துக்கு வந்து பொறுமை முக்கியம். விவசாயத்துக்கு வந்து பொறுமை தான் பெரிய அளவு முக்கியம். ஏன்னா அதை நம்ம வெளியே கொடுக்கறது நல்ல உணவாக கொடுக்கணும். எதுவுமே செயற்கையில் இல்லாமல் இயற்கையாகவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கணும். நீர்ப்பாசன முறை பற்றி கொஞ்சம் சொன்னேன். ஒவ்வொரு கார்பெண்டர் கம்பெனியும் அவங்க தேவைக்கு பூமி கீழே நல்லா உறிஞ்சி தண்ணி எடுக்காங்க. அதனால தான் விவசாயத்துக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுது. நீர் பற்றாக்குறையை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, சொட்டு நீர் போட்டு அது மேலே மூணாக்கு போடணும். மூணாக்கு போட்டோம்னா கொஞ்சம் நீர் பற்றாக்குறையை தடுக்கலாம். மூணாக்கு போட்டிங்கன்னா அந்த இடத்துல பிள்ளையே வராது. அந்த காசை நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். வணக்கம், என் பேர் மோஹித். நான் சென்னையிலேருந்து வரேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் அம்மா வீட்டில் வேலை செய்கிறாங்க. என் அப்பா வந்து பிஸ்னஸ் பார்த்துக்குறாங்க. எங்கள் ஃபேமிலியில் என் அப்பா வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடிலேருந்து இதில் கொஞ்சம் இயற்கை வாழ்வியல் சஸ்டைனபிள் லிவிங்கில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது. ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படியாக நகர்ந்து வந்திருக்கோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கானிக்காக எப்படி வாங்குறது அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். வாங்கி ஆர்கானிக் ஸ்டோர் அந்த மாதிரி வாங்கி தரணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி நம்மளே பண்ணலாம், நம்மளே ஒரு இது தனியாக இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லித்தராங்க, இல்லை இந்த மாதிரி கேம்ப்பு கோர்ஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி தேடும் போது இல்லை நாங்கள் தேடல, அதுவே நம்மளுக்கு நியூஸ் மாதிரி வந்துச்சு. ஸோ அப்படியே நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பூயிதம்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே ஒரு 5 மாதம் இருந்திருக்கேன். இந்த லாக்டவுனில் நான் அப்போது ஓப்பன் ஸ்கூலிங், இப்போ ஒரு ஹோம் ஸ்கூலிங் மாதிரி படிச்சுட்டு இருந்தேன். லாக்டவுனில் ஸ்கூல் போகிற ஆசை இல்லை, ஏன்னா ஆன்லைன் அது இது இருந்தது. அதனால சரின்னு நானே வீட்டில் எனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் படித்து ஓப்பன் ஸ்கூலிங் இது ஹோம் ஸ்கூலிங் பண்ணும்போது பூவிதம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ பூவிதம் நான் வந்து அங்கேயும் கொஞ்சம் நாள் இருந்து எப்படியெல்லாம் இயற்கையாக சொல்லித்தராங்க, அதனால அதுவும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதான் என்னோடய ஃபஸ்ட் ஸ்டெப் ட்ராவல் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறேன். ஸோ அங்கே போகும்போது அங்கேருந்து இந்த மாதிரி நிறையா வானகம் அது பற்றி ஆக்சுவலி வானகம் நம்மாழ்வார் ஐயா அவங்களெல்லாம் எங்கள் அப்பா வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க முன்னாடியே. ஸோ ஆக்சுவலி இந்த எங்களுக்கு ரொம்ப கேட்கும் போதெல்லாம் இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்மளும் அது செய்யலான்னு. அதுக்கப்புறம் எனக்கு விவசாயத்தில் ரொம்ப ஆர்வம் இருந்தது. அதனால் எங்கள் வீட்டிலே மாடி தோட்டத்தில் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு செய்வேன். நாலேஜ் இல்லைனாலும் ஏதோ போடுவேன், ஏதோ வரும், அதை வச்சு நான் ஒரு லெசனாக ஒரு கற்றுக்கிட்டு அதுக்கு நெக்ஸ்ட் பண்ணுவேன். என் அப்பாவும் எனக்கு இதில் நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பூயிதம் போனோம். பூயிதம் போய் ஒரு 5 மாதம் இருந்தால் அதுக்கப்புறம் திருப்பி வரும்போது நாங்கள் ஒரு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். சரி திருப்பி எங்கேயாவது போகலான்னு. அப்போ வந்து எங்கள் தாத்தாக்கு மருத்துவம் எங்கல்ஸ் ராஜா வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க. அது வந்து பூயிதமும் எனக்கு அவங்க பூயிதம் பற்றி சொன்னாங்க, அது நல்ல இடம்னு. நாங்கள் போக முன்னே அவங்களும் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணோம். இப்போது எங்கல்ஸ் ராஜா வந்து நம்மளுக்கு இந்த செஞ்சோலைன்னு சொன்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வானகம் போகலான்னு நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். ஸோ வானகம் போகலாம் பிளான் பண்ணும்போது இந்த செஞ்சோலை வந்து கேம்ப் நடத்துகிறாங்க, 3 மாதம் கேம்ப்பு, 3 மாதம் பயிற்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னாங்க. சரி செஞ்சோலை போகலான்னு பிளான் பண்ணி ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு வாரம் அப்புறம் தான் என் அப்பா சொன்னாங்க. சரி ஒரு வாரம் ஆச்சு, அந்த பரவாயில்ல போய் பார்க்கலான்னு போனேன். போய் அது வந்து ஒரு டவுனுக்கு நடுவில் சூலூர்னு ஒரு டவுனில் இருக்குது. செஞ்சோலைன்னு இயற்கை பண்ணை. இங்கே வந்து செந்தில்குமார்னு இது செஞ்சோலை இயற்கை பண்ணையை பார்த்துக்குறாங்க. இங்கெல்லாம் நிறையா பேர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க. நிறையா பேருக்கு 1 மாதம் பயிற்சி, 1 நாள் பயிற்சி, அந்த மாதிரி 3 மாதம் பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே வந்து 3 மாதம் பயிற்சியில் இங்கே ஆக்சுவலி ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இயற்கை ரிலேட்டட் தான் எதுவும் ஒன்றுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். போக போக எனக்கு இது நான் வந்த காரணம் வந்து
ஒன்று வந்து இயற்கை ரிலேட்டட்னு எனக்கு தெரியும், அதை பொறுத்து நான் உள்ளே வந்தது. ஆனால் அது வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்கு, எனக்கு என்னோடய லைஃபுக்கு ஒரு பார்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் சரி எங்கள்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, முன்னாடியே லேண்ட் வாங்கி வச்சுருக்கோம். எனக்கு கொஞ்சம் ஆர்வம்னால ஒரு லாக்டவுனுக்கு கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி வாங்கி வச்சுருக்கோம். எதுவும் என்ன பண்ணணும்னு தெரியல, அப்படியே விட்டுட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஐடியா வந்தது எங்களுக்கு. ஸோ இப்போ நான் இங்கே 3 மாதம் போயிடுச்சு முடிச்சிட்டோம். வந்து எங்கள் லேண்டில் வந்து ஒரு அளவுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் 12th படிக்கிறேன், என் அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த ஃப்ரீ டைமில் இதுக்குன்னு கொஞ்சம் ஒரு டைம் ஒதுக்கி நான் பண்ணணுன்னு ஒரு ஆசையை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த 3 மாதம் போயிடுச்சு வந்து எனக்கு ஃபுல் நம்பிக்கை இருக்குது. தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை எப்படி திருத்தி கரெக்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நல்லா எங்களை சொல்லி தந்துருக்காங்க. இந்த செஞ்சோலையில் சென்னையில் நான் வந்து நம்மளுக்கு இப்போ 3 மாதம் போயிடுச்சு எங்கள் ரொட்டீன் என்னென்னா, அங்கே வரும்போது காலைல வந்து நம்ம ஒரு 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு 6 மணிக்கு சிலம்பம் இருக்கும். 6 மணிக்கு சிலம்பம் 6:45 வரைக்கும் இருந்து 7 o'clock 7:30 வரைக்கும் தேநீரெல்லாம் குடிப்போம். தேநீர் குடிச்சிட்டு நம்ம வந்து கால்நடைகள் கோழி, மாடு, ஆடு, நாய் இதெல்லாம் இதெல்லாம் பராமரிச்சுட்டு நாங்கள் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துடுவோம். ஃபீல்டு ஒர்க்கில் வந்து பாத்தி போடுறது, இந்த களை பிடுங்குறது, அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, பூச்சி இந்த கரைசல் அடிக்கிறது, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம போய் காலை உணவு சாப்பிட்டு நம்ம வந்து இங்கே வட்டம் இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி இது இருப்பாங்க அண்ணா, எவ்ரிடே ஒரு 2 hours இருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம மார்னிங் இங்கே லன்ச் வந்து நம்மளே தான் இங்கே செய்வோம். நாங்கள் இருக்கும்போது 5 பேர் இருந்தோம். நாங்கள் 5 பேர் வந்து இங்கே காலைல உணவு செய்யும் போது லன்ச்சுக்கு இது சாமான் கழுவுறது ஒரு குரூப்பாக இருக்கும். இந்த அடுப்பில் நாங்கள் வந்து சோறு வைப்போம். அடுப்பில் சோறு வைக்கிறது ஒரு குரூப்பாக இருக்கும். சமையல் உள்ள குழம்பு அதை செய்கிறது ஒரு குரூப் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து பிரித்து செய்வோம். இதே மாதிரி தான் கால்நடையும் கொஞ்சம் ஒரு நாள் ஆள் வந்து பிரித்து செய்வோம். போக போக ஒரு ஆளுக்கு ஒரு ஃபீல்டு பிடிக்கும். ஸோ அதை பொறுத்து வந்து அந்த ஃபீல்டில் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக காமிச்சிருக்காங்க. லைக் நான் வந்து கோழியில் கொஞ்சம் காமிச்சிருக்கேன், கோழியில் மாட்டில் காமிச்சிருக்கேன். நான் வந்து ஆக்சுவலி பூயிடம் போயிருந்தேன் சொன்னேன்ல, பூயிடமில் நான் வந்து பூயிடம் வந்து ஒரு வில்லேஜ் தர்மபுரியில் இருக்குது. அங்கே கொஞ்சம் வில்லேஜ் டைப். அங்கே எல்லாம் ஆடு எல்லாம் பார்த்துக்கிறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதே மாதிரி ஓரளவுக்கு ஃபீல்டு ஒர்க் இருந்தது, ரொம்ப இல்லை, நான் ஓரளவுக்கு இருந்தது எனக்கு. அதே மாதிரி மாடலும் இருந்தது. அது மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துருந்தேன் மோஸ்ட்டாக. ஸோ இங்கே வந்து நான் முழுமையாக கற்றுக்கினேன். அதனால் எனக்கு வந்து பூயிடமும் எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஒரு ட்ரெய்லர் மாதிரி கொஞ்சம் வந்து என் வித்து என்னெல்லாம் பண்ணிட்டாங்க எனக்கு புரிஞ்சுட்டு. இங்கே வந்து ஃபுல்லாக எப்படி இப்போ எனக்கு ஒரு மாடு தந்தால் நான் அதை பராமரிச்சுட்டு நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு கோழி தந்தால் நான் பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். ஒரு கொஞ்சம் லேண்ட் தந்தால் நான் பார்த்து என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் எங்கே தகுதி இருக்குது. ஸோ அதான் நான் வந்து நம்ம வந்து உணவு செஞ்சுட்டு கிளாஸ் இருக்கும் ஒரு 2 மணி நேரம் வட்டம்னு சொல்லுவோம். நம்ம வட்டத்தில் உட்காந்து அண்ணா வந்து ஒரு நாள் வந்து இந்த கால்நடை பராமரிப்பு, இந்த மேட்டுப்பாத்தி எதுக்கு போடுறோம், ஏன் போடுறோம், மேட்டுப்பாத்தினா எதுக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் வகையில் வந்து காய்கறி போடுறாங்க, நெல் அது எப்படி போடுறாங்க, எந்த மாதிரியெல்லாம் இது தண்ணி பாய்ச்சல், மேட்டுப்பாத்தி, அந்த மாதிரி நிறையா டைப் இருக்குது. அதெல்லாம் சொல்லி தந்தாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் இப்போ தேவை. இங்கே நம்மளுக்கு வந்து எல்லா விவசாயிகளுக்கும் தேவை மார்க்கெட்டிங் தான். இங்கே எங்களுக்கு மார்க்கெட்டிங் சொல்லி தந்தாங்க. முன்னாடியே எப்படி பிளான் பண்ணுறது, காய்கறி வைக்கும் போது எப்படி பிளான் பண்ணுறது, எந்த மாதிரி ஏரியாவில் எந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி. அதே மாதிரி நம்ம நிறையா பண்ணையும் போனோம். இங்கேருந்து 2-3 பேரோட பண்ணைக்கு போனோம். இங்கேருந்து அந்தியூர் ஈரோடில் இருக்குது. அங்கே ஒரு 2-3 நாளுக்கு போனோம். அங்கே மேட்டுப்பாத்தி ஒரு 30-50 சென்ட்டுக்கு வந்து மேட்டுப்பாத்தி போட்டு பராமரிச்சுட்டு இருக்காங்க. அது எங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. இது வந்து ஒரு பயிற்சி இடம்.
பயிற்சி இடத்துக்கும் ஒரு விவசாயியோட இடத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எப்படியெல்லாம் பண்ணலாம், இன்னும் எவ்வளோ வந்து நம்ம வேலை செய்யணும், வேலை செய்கிற நம்மளோட இன்வால்மெண்ட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும், அதெல்லாம் எங்களுக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து உள்ளே வந்துடுவோம், கலைக்கு இந்த ஃபீல்டு ஒர்க்குள்ளே வந்துடுவோம். ஃபீல்டு ஒர்க்குள்ளே வந்து காய்கறி பறிக்கிறது, நான் எதுனா சொல்ல மாட்டேன்னா, நாங்கள் காய்கறியெல்லாம் இங்கேயே விளைச்சி இங்கேயே தான் சாப்பிட்றது. நாங்கள் போட்ட இப்போ நாங்கள் வந்து பயிற்சியில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு மாதம் இல்லை 3 மாதம் பயிற்சிக்கு வந்திருப்பாங்க. அவங்க போட்டுருப்பாங்க ஏதாவது தக்காளி, கத்திரி, வெண்டை, மிளகா, அதுக்கப்புறம் சில இடத்துல கீரை, இந்த மாதிரிலாம் போட்டு போயிருப்பாங்க. ஸோ வந்து அவங்க முடிச்சுட்டு போகும்போது நாங்கள் எங்கள் பேட்சில் வந்து அது விளைஞ்சு காய்கறி 1 மாதத்துக்கு தரும். ஸோ அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கத்திரி, தக்காளி, மிளகா அதெல்லாம் போட்டுருவோம். அப்போ தான் நாங்கள் எண்டிங்கில் இப்போ நாங்கள் 3வது மாதத்தில் எங்களுக்கு அது அவங்க லாஸ்ட் பேட்ச் போட்டது முடிஞ்சிடும். நாங்கள் போட்டது இது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும், காய்கறி தர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இது மாதிரி போகிற நெக்ஸ்ட் பேட்ச்க்கும் அந்த காய்கறி கிடைக்கும். ஸோ நாங்கள் போடுறது நெக்ஸ்ட் பேட்ச் காய்கறி கிடைக்கும், நெக்ஸ்ட் பேட்ச் போடுறது அதுக்கு நெக்ஸ்ட் பேட்ச் காய்கறி கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து இதாக இருக்கும். இப்போ 3 மாதம்னா இப்போ ஃபஸ்ட்டு மாதம் போட்டிங்கன்னா 3வது மாதம் நம்ம போட்ட காய்கறிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நெக்ஸ்ட் பேட்சுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே எல்லாம் க்ரோ பண்ணி இதே வந்து நம்ம வாழ்வியலுக்கும் யூஸ் பண்ணலாம் சொன்னாங்க. இதெல்லாம் முடிச்சு நம்ம திருப்பி கால்நடையை வந்து இந்த மாதம் எல்லாம் திருப்பி அந்த மேய்ஞ்சிட்டு இருக்கும், அதெல்லாம் திருப்பி எடுத்து வந்து அதை இடத்துல கட்டி ஆடு, மாடு, கோழி அது எல்லாமே அது இடத்துல மூடி நம்ம வந்து அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து திருப்பி வட்டம் இருக்கும். இந்த வட்டத்தில் என்ன பண்ணுவோன்னா, இந்த வட்டத்துலையும் நல்லா சர்க்கிளாக உட்காந்து காலிலேருந்து நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் புது விஷயம் என்னெல்லாம் புது விஷயம் லேர்ன் பண்ணியிருக்கோம், அதில் நம்மளுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருந்தது, என்ன வந்து இன்னும் மேம்படுத்திக்கணும், இன்னும் பெட்டராக கரெக்ஷன் பண்ணிக்கணும். நம்ம வந்து சொசைட்டிக்கு அது வந்து என்ன யூஸு, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன யூஸ், அது சொசைட்டிக்கு என்ன யூஸு, இதை வச்சு சொசைட்டிக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி டாபிக் வச்சு இதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை டிஸ்கஸ் பண்ணி முடித்து நம்ம இன்றைக்கி இருக்க கேள்வி பதிலெல்லாம் அண்ணாக்கிட்ட கேட்டு பணியை முடிச்சுட்டு அந்த நாளோட பணியை முடிச்சிடும். அதுதான் எங்களோட ரொட்டீன். ஸோ இப்போ நான் என்ன தெரிஞ்சிருக்கேன்னா, இந்த ஃபீல்ட் ஒர்க், கால்நடை, நம்ம வாழ்வியல், விவசாயனாலே வாழ்வியல் தான். நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த காய்கறியெல்லாம் இல்லை இந்த ஆடு மாட்டுக்கு தீனி அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம். அந்த தீனியை வந்து நம்ம வந்து ஆடு மாட்டுக்கு தரோம். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு அது என்ன தருதுன்னா, அது ஒரு கோமியம், சாணி, அதெல்லாம் அதோட வேஸ்ட் பொருட்கள். அதை வந்து நம்ம வந்து இங்கே உரமாக இந்த காய்கறிக்கு போடுறோம். அது நம்மளுக்கு விளைச்சல் தருது. நம்ம சாப்பிட்டா அது போட்டு அது திருப்பி ஒரு ரீசைக்கிளாக போகுது. நம்ம சாப்பிட்டு திருப்பி அதை வந்து நம்ம வந்து இது பார்த்துக்குறோம். இதை பார்த்து இது வந்து மாட்டுக்கு போடுறோம். மாடு வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்ட் தருது. இதே மாதிரி போயிட்டு இருக்கு. அது ப்ளஸ் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு பால் தருது, மாடு பால் தருது, கோழி முட்டை தருது. அந்த மாதிரி ஒரு 2-3 யூஸ் இருக்குது. இதை வந்து எப்படின்னா, இதை வச்சு நம்ம வாழ்வியல் நம்ம வெளியே போகவே தேவையில்லை. இதை வச்சு நம்ம சூழலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன, இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ஜாபா இல்லை இதோ இல்லை, நம்மளோட ஜாய், நம்ம ஒரு குஷிக்கு, ஒரு ஹாப்பினஸ்க்கு நம்ம இதெல்லாம் செய்கிறோம். இல்லை இங்கே வந்தவங்க எல்லாம் எல்லாமே இதுக்காக தான் செய்கிறாங்க. ஸோ சிலம்பம், காலையில் நாங்கள் சிலம்பம் செய்கிறோம். இது என்னென்னா, இப்போ நம்ம சிலம்பம் செய்கிறதுனால நம்மளுக்கு எல்லா பாடி மூமெண்ட்டும் இருக்குது. அது ஒரு எனர்ஜி தருது. காலைல வந்து நம்ம ஒரு நல்ல எனர்ஜி மூமெண்ட்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு பாடியில் வந்து ஒரு டயர்ட்னஸோ ஒரு எப்படி லேசினஸோ இருக்காது. அது நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சில டைம் வேலைனால இல்லை மிஸ் பண்ணிடுவோம் சிலம்பம். அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் லேசியாக ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ நான் சிலம்பம் செஞ்சுருக்கேன்னா எனக்கு எல்லாம் ரொம்ப பிரிஸ்காக இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் வேலை சுறுசுறுப்பாக செய்வேன்.
ஸோ இது வந்து நம்ம சிலம்பம்னே இல்லை, எந்த மார்ஷல் ஆர்ட்ஸோ இந்த மாதிரி யோகாவோ அது எல்லாரும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல் தான். இதெல்லாம் கற்றுக்கிருக்கேன். எப்படி ஒரு லேண்டை வாங்குறதுலேருந்து இது மெயின்டைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, அது வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கா, நம்ம ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஆள்கள் பிரச்சனை இருக்கா, ஊர் எப்படி, அது மண் எப்படின்னு பார்த்து வாங்கணும். அதை வாங்கி ஃபஸ்ட்டு எங்கே வீடு கட்டுறோம், என்ன பண்ண போகிறோம், காய்கறி போட போகிறோமா, நெல் போட போகிறோமா, ஒரு காடாக பண்ண போகிறோமா, ஃபுட் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, பர்மாகல்ச்சர் சொல்லுவாங்க, திம்பர் உட்னு சொல்லுவாங்க, அது ஏதாவது போட போகிறோமா, அதை போட்டு நம்ம அங்கே இருக்க போகிறோமா, இல்லை நம்ம வீடு வந்து தனியாக, நம்ம என்ன கோலுக்கு மணிக்கா இல்லை நம்ம சும்மா வாழ்வியலுக்கா, இல்லை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியா அது பண்ணி அதுக்கப்புறம் இல்லை வந்து மதிப்பு கூட்டுதல். இப்போ எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கால்நடை இப்போ வாங்கலாமா, நம்மள்கிட்ட அவ்வளோ காசு இருக்கா, இல்லை இப்போது காசு இது நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்குது, அப்போ அந்த கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எப்படி டெவலப் ஆகலாம், டெவலப் ஆகி அது கண்டினியூட்டி எப்படி எடுக்கலாம், ஸ்டார்ட் பண்ணோன்னே எப்படி சக்ஸஸ் எடுத்து வரலாம், அதெல்லாம் இங்கே சொல்லி தந்தாங்க. இங்கே வந்து நிறையா பேர் விவசாயம் வந்து இயற்கை விவசாயக்குள்ளே வர்றாங்க, அங்கே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்க வந்து இங்கே ஒரு 3 மாதம் பயிற்சிக்கு வந்தால் எனக்கு தெரிஞ்ச 100 இல்லைனாலும் 90 to 90 புரிஞ்சுக்கு தான் 90% அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக விவசாயம் செய்யலாம். நான் ஒரு விவசாயி இல்லை, ஆனால் விவசாயி இல்லை விவசாயி குடும்பம் இல்லை, அதனாலும் விவசாயி செய்வேன். அது ஒரு எனக்கு செய்யலாம், அது ஒரு பிலீவ் இருக்குது. அவ்வளோ கஷ்டம் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை, பிளானிங் தேவை. அது போக போக வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டால் போக போக நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆகலாம். மேனேஜ் பண்ணுறது ரொம்ப சுலபமாக இருக்கும், என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். அவ்வளோதான். தேங்க்யூ. உன் பேர் என்னது தம்பி? என் பேர் தமிழரசன். தமிழரசன். உனக்கு இயற்கை விவசாயமெல்லாம் எப்படி ஆர்வம் வந்துச்சு? எனக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு, நான் 12வது படிக்கும்போது பயோமேக்ஸ் குரூப் எடுத்தேங்க. அந்த குரூப்பில் ஒரு பக்கம் மட்டும் நம்மாழ்வாரை பற்றி சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு நம்மாழ்வார் என்னென்ன பண்ணார், அதாவது விதைகள் மீட்டெடுத்தார், வானகம் ஒரு அறக்கட்டளையை ஆரம்பித்தார், அதில் பயிற்சி கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டுருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே நான் விவசாயம் பண்ணணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இந்த பாக்ஸை பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஐயா அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டு பார்க்கும்போது ஐயா பேசுகிற வீடியோக்கள்லாம் கேட்பேன். வானகம்னு அந்த தலைப்பு பார்த்து அங்கே வானகம்னு கூகுளில் சர்ச் பண்ணும்போது அங்கே பயிற்சி நடத்துகிறாங்க. இது மாதிரிக்கு விவசாயம் இயற்கை முறையில் எப்படி பண்ணுறது அது மாதிரிக்கு சொல்லி தர்றாங்க அப்படிங்கிற மாதிரிக்கு கேள்விப்பட்டேன். இதுன்னு யூடியூப்லேயே தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து 12th முடிச்சுட்டு இது மாதிரிக்கு ஃபீல்டுக்குள்ளே இறங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். பரீட்சையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற டைமில் வந்து வானகத்தை பற்றி சர்ச் பண்ணி ஐயாவோட வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது சிவகாசியில் கருப்பசாமி அண்ணன் பயிற்சி நடக்கிறதா இந்த கூகுள்லேயே பார்த்தேங்க. நான் ஃபோன் பண்ணி அண்ணன்கிட்ட கேட்டேன், மறுநாள் பயிற்சி ஃபோன் பண்ணி அண்ணன் கேட்டவுடனே வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு போய் பார்த்தேன். அப்போ வானகத்தோட அறிமுகம், வானகம் என்னென்ன செயல்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விதையில ஆரம்பித்து விதையில முடிகிற மணிக்கு பயிற்சி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அது வந்துட்டு ஒரு இயற்கை வேளாண் மேலே ஒரு அறிமுகமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு 2 வாரம் கழித்து ராமநாதபுரத்தில் 2 நாள் அறிமுக வகுப்பு நடத்தினாங்க. அங்கேயும் போய் ராமநாதபுரத்தில் போய் கலந்துக்கிட்டேன். அப்போது கலந்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் மெருகேறிச்சு. நம்மளை மணிக்கு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்குங்க. நம்மளும் கற்றுக்கணும் ஆர்வமாக இருக்குது. எப்படி அறிமுகத்தை நல்லா புரிஞ்சுக்கும் போது எளிமையாக இருந்துச்சு. இப்படி தான் பண்ண போகிறோம், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும், உழைப்பு இருக்கணும், அப்போத்தான் நம்ம பண்ண முடியும். நல்லா புரிஞ்சுக்கணும், இயற்கையாக புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து வானகத்தை பற்றி அறிமுகம் ஆனதுக்கப்புறம் அங்கே 2 நாள் பேச்சில் ரமேஷ் அண்ணன் அறிமுகமானாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நம்மளாம் சந்திச்சாச்சு, இப்போ நம்ம எப்போனாலும் வானகத்துக்கு வரலாம் போகலாம், ஒரு தகவல் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு சொன்னாங்க.
நான் அப்போயே முடிவு பண்ணிக்கேன் வானகத்துக்கு போகிறோம், பயிற்சி எடுக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் 3 வாரம் கழித்து வானகத்துக்கு தொடர்பு கொண்டு இது மணிக்கு பண்ணலாம், பயிற்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு விருப்பப்படுறேன், எப்போ வரலான்னு கேட்டாங்க. நான் ஒரு 2 வாரம் கழித்து வரேன்னு அப்படின்னு மாத கடைசியில் போனேன். புதுசாக அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு 30ஆம் தேதிக்கு போனேன். 30ஆம் தேதி இப்போ போகும்போது அதுக்கடுத்தும் எனக்கு அது ஒரு புது உலகமாக தெரிஞ்சுது. எப்பயுமே இருக்கிற நடைமுறைக்கும் வானகத்துக்கு போனதுக்கப்புறமும் ஒரு புது நடைமுறையாக இருந்துச்சு. சரின்னு ஒரு கிராமத்தில் வாழ்கிற மணிக்கு தோணுச்சு. என்னை மணிக்கு கற்றுக்கிறதுக்கு வந்தவங்க அண்ணன் அக்கா எல்லாம் கூட சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ஒரு 2-3 நாள் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சது. அதுக்கடுத்து பழகினதுக்கப்புறம் எளிமையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து இது மணிக்கு மேட்டுப்பாத்தி, வட்டைப்பாத்தி, இயற்கை வேளாண்மையில் இயற்கை எப்படி புரிஞ்சுக்கிறது, நிரந்தர வேளாண்மைனா என்ன, அது மணிக்கெல்லாம் நிறையா தினமும் வட்டம் போட்டு பேசுவோம். வட்டம் போட்டு பேசும்போது ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு செஞ்ச வேலையை பற்றி பேசுவோம். அன்னைக்கு செஞ்ச வேலையில் எதுவும் கரெக்ட் இருக்கா என்னங்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கடுத்து அடுத்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அப்போது ஒவ்வொரு தலைக்கையும் கருத்து கேட்பாங்க, ஒவ்வொரு தலைக்கையும் கேள்வி எல்லாம் வைப்பாங்க. அப்போது அந்த வானகத்தில் ஒரு 10 மாதமாக இருந்தேன். அப்போது எனக்கு அந்த பழைய தமிழரசன் இப்போ இல்லை. வானகத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தைரியமாக மாறியிருக்கு, என்னை மாற்றியிருக்கு வானகம். அது எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. அதுக்கடுத்து 10 மாதம் இருந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்தும் இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு சூழலில் நம்ம இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்லி செஞ்சோலைக்கு வந்தேன். இப்போ ஒரு 2 மாதமாக ஆகுதுங்க. 1.5 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ காய்கறி எடுத்து செஞ்சோலையில் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தனியாக கொஞ்சம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது, வானகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சேர்த்து மாற்றி வேலை இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து அண்ணன் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க, ஜீவா அண்ணன் வந்து இணைஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளில் வேகமாக வேலை பார்க்கணும். இப்போ தனியாக வேலை பார்க்குறதுக்கும் 2 பேர் சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் சூழல் மாறும்போது எளிமையாக இருக்குது. இப்போ கற்றுக்கிறதுக்கும் எளிமையாக இருக்குது. 2 பேர் சேர்ந்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குது. இது இங்கே 3 மாதம் முடிஞ்சப்போ அதுக்கடுத்து கண்டிப்பாக நம்பிக்கையோட ஒரு ஃபீல்டில் இறங்கி குறிப்பிட்ட ஒரு 10 சென்ட் 20 சென்ட் கொடுத்தாலும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இங்கே நீ என்னெல்லாம் கற்றுக்கிட்ட தம்பி? ஆனால் செஞ்சோலைக்கு வந்த அப்புறம் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் எப்பயுமே சொன்னாங்க வேலை செய்ய போனோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம பேப்பர் ஒர்க்கு முக்கியமாங்க. பேப்பர் ஒர்க்குனா எங்கே இடத்துல எவ்வளோ பண்ண போகிறோம், என்னென்ன எங்கெங்கே இடத்துல விதைக்க போகிறோம், என்னைக்கு விதைக்க போகிறோம், அதுக்கடுத்து அதெல்லாம் சரி பண்ணணும். இப்போ இன்றைக்கி செய்யணும்னா இன்றைக்கி விதைச்சிக்கலாம், அதை தொடர்ச்சியாக கண்காணிக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிக்கு பழைய செடி இருந்துச்சுன்னா அதே புது செடி நம்ம விதைக்கிறதுக்கும் நாற்று நடுறதுக்கும் மட்டும் ஆர்வம் காமிக்கக்கூடாது, பழைய செடியும் நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரிக்கு அது தொடர்ச்சியாக அந்த இடத்துல என்னென்ன தேவை அப்படிங்கிறத கவனிக்கணும். இப்போ ஒரு இடத்துல குச்சி தேவையில்லாமல் பழைய காஞ்ச செடியெல்லாம் இருக்கும், அப்போ அந்த இடத்துல எடுத்துடணும். சில செடிகள்லாம் பூச்சி தாக்குறதுன்னு ஏதாவது இருக்கும், அப்போ அந்த இடத்துக்கு பூச்சி விளக்குறதுக்கு தற்காலிக்கு பூச்சி விளக்கி தெளிக்கணும். ஒரு இடத்துல மண் லேசாக காஞ்சிருக்கும் விதைக்கிற இடத்துல, அப்போ என்ன செய்யணும், விதைக்கிறதுக்கு முன்னாடி லேசாக கொட்டி விட்டுக்கணும், களை கொட்டி வச்சு கொட்டி விட்டுக்கணும். இது மணிக்கு அடிப்படையாக பேப்பர் ஒர்க்கு பண்ணும் போதே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பேப்பர் ஒர்க்கு பண்ணிட்டு தொடர்ச்சியாக விதைச்சதுக்கப்புறம் தண்ணி விடுவோம், தண்ணி போதான்னு செக் பண்ணணும், ஒவ்வொரு நேரத்துலையும் தண்ணி போதான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்து விதை போட்டாங்க எத்தனை நாளில் முளைக்குதுன்னு எழுதி வச்சுக்கணும். அதுக்கடுத்து தொடர்ச்சியாக நம்ம கரைசல் விடுறது இது மாதிரிக்க வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து என்னைக்கு பூ பூக்குது, என்னைக்கு காய் காய்க்குது, என்னைக்கு விதை விடுறோம், விதையை விடுறதுக்கு எங்கே காயை தேர்ந்தெடுக்கணும், அதெல்லாம் எங்கே காய்க்கு வெண்டைக்காயில் விதை விடுறோமோ அந்த காய்க்கு அதாவது எப்போ விதை விடணும்னா அந்த காய்ப்பு ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் விதை விடக்கூடாது, நடுவில் விடணும்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த தாவரம் வந்து நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு, நல்லா கிளர்ச்சியாக காய் காய்ச்சிருக்கு, இது மாதிரிக்கு இதெல்லாம் நல்லா கவனிக்கணும். நம்ம வளரும் போதே ஒரு 40-50 செடி இருக்கும் போதே
தினமும் நம்ம அதுக்கு போய் கவனிக்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இங்கே செடியில் விதைக்குன்னு விட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிட்டோம்னா அந்த காய்க்கு மட்டும் ஒரு அடையாளத்துக்கு சின்ன கலர் உள்ள கயிறை வந்து சுற்றி வச்சுக்கணும். இப்போ ஓஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விதையை எடுத்து கரெக்டாக பூச்சிகள் இது மாதிரி எதுவும் தாக்காமல் வச்சு அடைச்ச போகிறதுக்கு விதைக்கணும். இப்போ விதையை நம்ம எப்படி பாதுகாக்கணும்னா நிலத்தில் மண்ணில் விதைச்சி ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு வருஷமாக விதைக்க முடியலைன்னா ஒரு வருஷமா 2 வருஷமா தற்காலிகத்துக்கு எப்படியாவது பாதுகாக்கலாம், இல்லைன்னா குளிர்சாதன பெட்டியில் வச்சு பாதுகாக்கலாம். அதுக்கு மீறி நம்ம நிலத்தில் விதைக்க வாய்ப்பு கிடைச்சுன்னா விதையை பாதுகாக்கிறது வந்து ஒவ்வொரு போகமும் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆடி பட்டத்துக்கு விதைச்சிருக்கோம், அப்போ அது கிடைச்சி ஒரு 3 மாதம் கழிச்சு விதை வாங்கி எடுத்தாச்சுன்னா அது கிடைச்சி ஒரு 3 மாதம் கழிச்சு அதுக்கு உறக்க காலம்னு இருக்கும். 1 மாதம் 2 மாதம் அப்படி உறக்க காலம்னு ஒவ்வொரு விதைகளுக்கு மாறுபடும். அங்கே உறக்க காலம் கொடுத்துட்டு திரும்ப விதைச்சி திரும்ப விதையை புதுப்பிச்சு எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது தான் நம்மளுக்கு அந்த விதை வந்து வலிமையான விதையாக தேர்ந்தெடுக்க முடியும். இப்போ ஒரு தாவரத்தில் வந்து பூச்சிகள் தாக்குது அப்படின்னா இயற்கை நம்மளுக்கு அங்கே என்ன அதாவது என்ன காமிக்குது அப்படின்னா அந்த தாவரத்தோட விதை வந்து வீரியமாக இருந்தான்னு ஒன்று அர்த்தம். 2வது அர்த்தம் என்னன்னா அது பருவத்துக்கு இந்த பருவத்தில் இந்த இடத்துல இந்த தாவரம் ஒட்டு வரலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதுன்னு ஐயா சொல்லியிருக்காரு. அதே மாதிரிக்கு ஒரு அடிப்படையாக இந்த உலகம் வந்து எதை முன்னாடி கொண்டு போகிறதுனா வலிமையான தாவரங்கள் வலிமையான விலங்குகளை மட்டும்தான் முன்னெடுத்து கொண்டு போகுது. அப்போ நம்ம நிறைய பயிர் பண்ணிக்கலாம் அப்படின்னா பூச்சிகள் தாக்குது அப்படின்னா அந்த விதை வந்து வலிமையான விதையா இல்லைன்னு ஒரு அர்த்தம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா வலிமையான விதையா இல்லைன்னா நம்ம தற்காலிகத்துக்கு அங்கே மகசூலில் வந்து மகசூல் நம்ம கிடச்சி அது கிடச்சி வருமானம் எடுக்கிற கஞ்சினா பூச்சி விதைக்கு தெளிக்கிறோம். இன்ஆர்கானிக் ஃபார்மிங்கில் வந்து ஃபெர்டிலைசர்லாம் தெளிக்கிறாங்க. நம்ம இயற்கை விவசாயத்தில் என்ன பார்க்கணும்னா வலிமையான விதைகளை எடுத்து போடும்போது இப்போ மகசூலில் வந்து எதுவும் செடியில் வந்து பூச்சிகள் எதுவும் தாக்காமல் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம தொடர்ச்சியாக எடுக்கும்போது எந்த தாவரம் பூச்சி தாக்குதா இல்லாமல் இருக்குது அதெல்லாம் பார்த்து எடுக்கும்போது தொடர்ச்சியாக நம்ம மகசூல் வந்து பூச்சி தாக்குதலாம் குறையாமல் இருக்கும். வலிமையான விதைகளை நம்ம மேம்படுத்தி மேலே கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வெளியில் யாருக்கும் கொடுக்கும்போது வலிமையான விதைகளாக கொடுக்கலாம். முக்கியமாக உள்ளூர் விதைகளை பெருக்கணும், உள்ளூர்லேயே அதை பரவலாக்கம் பண்ணணும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள விதையை வந்து வேறு மாவட்டத்துக்கு அனுப்பலாம். தற்காலிகத்துக்கு அனுப்பி அந்த மாவட்டத்துக்கு அந்த விதைகள் முளைக்குதா அப்படின்னு பார்த்து அந்த இடத்துக்கு விதைக்கலாம். இதே இடத்துல விருதுநகர் மாவட்டத்தில் விளையிற கத்திரிக்காய் விதையோ சென்னையில் போய் நடுறதோ இது மாதிரி செய்யறதோ தப்பு. முக்கியமாக அந்த விதைகள் வந்து ரொம்ப முக்கியம். விதைகளை பராமரிச்சுட்டே வரணும்.